உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் யாரா சார்? ஆல்ரெடி நான் வந்து கனி மேடம் சொன்னேன். கனிவான பெண் கனி. என்ன ரெண்டாவது சமைக்கும் போது சார் எப்போவுமே அந்த அம்மா கிட்ட வீட்டில் சமைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது நமக்கு. அதில் ஒரு ஆக்சுவலி அவங்க நடிக்கிறாங்க ரைட். அந்த இடத்துல அவங்க கண்டஸ்டண்ட்டாக சமைச்சா அது அவங்க ஒரு ஜாப் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்றது. ஆனால் அந்த அம்மா சர்வீஸ் பண்ணும்போதும் அது இல்லவே இல்லை. அதே மாதிரி நந்தினி கிட்ட அந்த ஒரு கமிட்மெண்ட்டை பார்த்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நந்தினி போயிட்டாங்க. அந்த ஒரு லவ் இருந்தது அந்த அம்மா கிட்ட. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க போயிட்டாங்க. அவங்க போயிடக்கூடாது அந்த பொண்ணு. ஏன்னா கதை சொல்கிறதுக்கு கதை நேரம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. யார் சொல்ல போறீங்கன்னா டக்குன்னு அந்த அம்மா ரைஸ் பண்ணிடுச்சு, நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ நான்லாம் என் பேரே கதை காந்தி. நான் கதை சொல்கிறதுல நான் சின்ன வயசுலேருந்து ட்ரெயின் ஆகிருக்கேன். நானே யோசிச்சுட்டு இருக்கேன். பார்த்தா அந்த அம்மா எந்திரிச்சுது. இல்லை இவ்வளோ அவசரமாக என்ன சொல்ல போகுதுன்னு பார்த்தா அவ்வளோ அருமையான நேரேஷன். எனக்கெல்லாம் கண் கலங்கிடுச்சு. அந்த நந்தினி பேசும்போது அவங்களுடைய லைஃப்பை சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அந்த கேரக்டர் உள்ளே இருந்திருந்தா ஒரு வலியாக இருக்கிற பெண் கூட ஒரு புதிய வழியை நோக்கி பயணிக்கலாம் இந்த பிக் பாஸின் மூலமாக அப்படிங்கிறத அந்த அம்மா ப்ரூவ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குன்றது எனக்கு. அவங்கள நான் 2வது சாய்ஸாக வச்சுருந்தேன். அடுத்து வந்து துஷார்ன்ற பையன் முதல் தலையாக அதில் வந்து செலக்ட் ஆன துஷார் வந்து எனக்கு ரொம்ப கவனத்தை ஈர்த்த பையன். அவனுக்கு ஒரு பெரிய ஃபீச்சர் இருக்குது. நான் வந்த 2வது நாள்லேயே அவர்கிட்ட சொன்னேன், தம்பி பெரிய ஆளாக வருவேன், அவங்ககிட்ட தலைமை பண்பு இருக்குது, அமைதியாக இருக்க, அப்சர்வ் பண்ணுற, உன் குரல்லையே ஒரு கமாண்டிங் இருக்குது. ஸோ அதனால் நீ இது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரியே அந்த டீமில் தலையாக செலக்ட் பண்ணுற இடத்துக்கு அவர் வந்தார். ஸோ நான் தான் அந்த இதை வந்து கைட் பண்ணி சொன்னேன். அது எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு தலையாக வந்தார். அந்த பையனும் எனக்கு வந்து ஆப்ஷனில் இருக்கார். அடுத்ததாக யாருன்னு பார்த்தீங்கன்னா சபரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக இருக்கார். அவர் கொஞ்சம் பாடி லாங்குவேஜ்லாம் கொஞ்சம் ட்ராமாட்டிக்கு. ஆனால் ஒரு போட்டியாளனுக்கான அந்த ட்ராமாட்டிக்காக அது அவர் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாருன்னா மைட் பி சபரி ஆல்சோ வில் ரன் அந்த ரேஸ். அதில் வந்து ஓட்டி வரலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்சரா வந்து நான் கவனிச்சதில் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பவர் வச்சிருக்கிற பெண். உள்ள நான் அவங்ககிட்ட பேசும்போது உள்ள நான் சொல்கிறேன் தெரியுங்களா, பெண் வந்து சக்தியானவன்னு அது அந்த அம்மா கிட்ட இருக்குது. ஆனால் கொஞ்சம் அவங்கக்கிட்ட ஒரு ஷைனஸ் இருக்குது. அது அந்த ஷைனஸ் வந்து எடுத்து அவங்க வெளியே போட்டுட்டு ஒரு ஃப்ரீ ஆகிடணும். அது வந்துடுச்சுன்னா தான் நீங்கள் அந்த தலைமையாக நம்பர் 1க்கு வர முடியும். அது ஒன்று அவங்கள பிரேக் பண்ணுது. மேபி வர நேரங்களில் அவங்களுக்கே மைண்டுக்குள்ளே அது சொல்லி அவங்களே அதை சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா ரேஸில் அவங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு.